ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டோட வால்டைல் மூவ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபு நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி கன்சாலிடேஷனில் தான் இருந்தது. ஸோ மார்னிங்கே நம்ம அந்த டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தோம், லைக் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக அப் மூவ் பாசிபிள், அப்படியே அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட் ஆகும்ன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்திருக்கணும். பட் ஸோ இந்த சேனலோட லோவை கட் ஆகும்போது ப்ரீமியமும் கிடையாது. ஸோ ஐ திங்க் வந்து 24,700 நியராக வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்குள்ளே தான் இருந்தது ப்ரீமியம். ஸோ பட் ஆனால் உடஞ்சி மார்க்கெட் கீழே விழுந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா விழுந்தது அந்த இடத்துல இருந்து. ஸோ நல்ல ஒரு ஸ்டிப்பான ஒரு பிரேக் தான். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் சைடில் இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் வந்து இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா விழுந்து மார்க்கெட் டச் ஆனது கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டு. இது ரொம்ப ரேரான விஷயந்தான். ஸோ ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டையும் அண்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் வந்து மீட் பண்ணுறது அப்படின்றது. ஏன்னா நீங்கள் பிபி டைனமிக்லாம் எடுத்து பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது ஒரு வைடர் ரேஞ்சாக தான் இருக்கும். அதுவும் எக்ஸ்பைரியில் இந்த மாதிரிலாம் வரும்போது கஷ்டம் தான். ஸோ 24,700 அவ்வளோ புட் அடிஷன் பார்த்தேன். ஸோ நாட் ஓன்லி 24,700, அது 750 இருக்கட்டும், 650, 600, 550 சொல்லிட்டு எல்லா புட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருந்தது. பட் மார்க்கெட் உடையும் போது எல்லாமே காணோம். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் விழுந்த மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் மறுபடியும் ஏறிச்சு. அகைன் அங்கேருந்து இறங்கி கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நியராக வந்து பார்த்திங்கன்னா 24,600 கிட்ட முடிஞ்சிருக்கு. பட் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, டோட்டலாக பார்த்தோன்னா 45 பாயிண்ட் மார்க்கெட் டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் சின்ஸ் வந்து அதோட மூவ், ஸோ இன்னையோட எக்ஸ்பைரி அப்படிலாம் பார்க்கும்போது ப்ரீமியம் இல்லாத மார்க்கெட்டில் பொசிஷன் எடுத்திருந்தா, அந்த பொசிஷன் 1 மணிக்கு மேலே வச்சுருந்தா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக லாஸாக இருந்திருக்கும். அது வந்து சொல்லவே தேவையில்லை. அது எந்த ஒரு பொசிஷனாக இருந்தாலும் செல்லிங்கில் எஸ்பெஷலி ஸோ மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா விஷயம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் மூலியமாக 87 ஸ்டாக் லாங் சைடும் அண்ட் 81 ஸ்டாக் வந்து ஷார்ட் சைடும் இருக்குது. ஸோ ஒரு இழுபறி கேம் மாதிரி தான் வந்து பொசிஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் நான் செக்லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். முக்கியமான ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம டைம் வந்து ஒரு 11:30க்கு ட்ரம்ப்போடைய ஸ்பீச் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ஷெடியூல் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் நினைக்கிறேன். ஸோ போஸ்ட் தட் ஷாங்காய் மீட்டிங்க்கு அப்புறம் இந்த ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்றதுனால, ஸோ அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதுக்கு இவர் கொடுக்குற விளக்கம், இவர் கொடுக்குற அப்டேட்ஸு, அது வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி விளையாடும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. யூரோப் மார்க்கெட் ஆல்ரெடி 1% டவுனு. ஸோ அதை வந்து இது பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட 3% S&P 500 நாஸ்டாக்கும் விழுந்திருக்கு. டவ் ஆல்சோ ஒரு 200 பாயிண்ட் மேலே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு அப்டேட்காக தான் மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் எடுத்துக்கலாம். பிகாஸ் இன்றைக்கி நிஃப்டி இது ஓவர். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே, அதாவது கம்மிங் தேர்ஸ்டேன்றதுனால இன்னும் 2 நாள் இருக்குது. 536 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன ப்ரீமியம் 520 ரூபாய்க்கு. ஸோ இங்கே எங்குமே டிகே கிடையாது. டிகேக்கு பதிலாக வால்டல்ட்டி அது கூட வந்து ஆப்ஷன் ப்ரீமியங்களில் ஐவி கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ இந்த ஐவி வந்து கண்டிப்பாக எண்ட் ஆஃப் யூஓடியில் இந்தியா விக்ஸ் இறங்குச்சு கொஞ்சம். பட் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ப்ரீமியத்தில் ஐவி வந்து ஒளிஞ்சிருக்கு, நல்லாவே ஒளிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னும் ஸ்டிஃபாக இதுலேருந்து பாதிக்கு கிட்ட கூட ப்ரீமியம் வந்து டவுன் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக இன்னையோட கேம் தான், ஓகேங்களா. நாளைக்கு மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சி எல்லா மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டும் போக வாய்ப்பு. ஸோ அதுக்கு தான் வந்து ஃப்யூச்சர் பொசிஷனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமாக இங்கிட்டும் அங்கிட்டுமா இருக்குது, ஓகேங்களா. வால்டிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ SGX நிஃப்டி ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. டைம் நான் ரெக்கார்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏர்லியாக ரெக்கார்ட் பண்ணுறேன், சாரி, கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ இதை நம்ம கவனிங்க. கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு நியூஸ் இருக்குது அப்படின்றதுனால ஸோ மார்க்கெட் வந்து அங்கே யூஎஸ் மார்க்கெட் எப்படி போகுதோ அதை வச்சு தான் கண்டிப்பாக நம்ம SGX மூவ் ஆகும். ஸோ 11:30 நினைக்கிறேன் நம்ம டைமு நைட்டுக்கு, ஓகேங்களா. அப்போது அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அண்ட் FID ஆக்டிவிட்டி இன்றைக்கி டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே பாருங்கள். நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் எஸ்பெஷலாக இந்த FID ஆக்டிவிட்டி அண்ட் FI இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். நேற்றே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் 198 பாயிண்ட் ஏறி இருக்குது. பட் 492 கோடி விச் இஸ் 40-50 பாயிண்ட் தான் வந்து ரெடி ஆகியிருக்காங்க. பட் 200 பாயிண்ட் மூவ் ஆகும்போது இட்ஸ் நாட் எனாஃப், ஓகேங்களா. ஸோ நேற்றோட மூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு பொசிஷன் பில்ட் பண்ணலாம் அப்படின்றத அதில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டைல் மூவ் தான். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒன்று ஸ்கியூ உடைக்கிற மாதிரி ரொம்ப கிட்டக்கு போச்சு. அதையும் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். பட் உடச்சிருந்தா மேலே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ கீழே டவுன் சைடில் 550. ஸோ இன்னும் நல்லா வேகமாகலாம் போயிருந்தால் அதுவும் பயந்துருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கிட்டும் ஸ்கியூ உடைக்காமல் ஒரு மாதிரி மார்க்கெட் வந்து நின்று இருந்தது. அதுதான் ஆப்வியஸாக வந்து பிபி டைனமிக்கும் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைனை வந்து கொடுத்துருக்குது.
நம்ம செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் 1% வந்து ஏறி இருக்குது. பட் டியூரிங் த டே மார்க்கெட் ஃபால் ஆகும்போது ஒரு 3-4% ஏறிச்சு. பட் எண்ட் ஆஃப் இஓடியில் 1% வந்து இறங்கி முடிஞ்சிருக்கு. மார்க்கெட்டில் பயம் பெருசாக அந்தளவு சொல்கிற மாதிரி கிடையாது. பட் இன்றைக்கி நியூஸ் இருக்குது, யூஎஸ்லேயே 1-2 டேட்டா வர இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா தான். ஸோ நிஃப்டியில் கிட்டத்தட்ட ஒரு 267 பாயிண்ட் அடுத்த வாரம் கான்ட்ராக்ட்டுக்கு ப்ரீமியம் இருக்குது. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 520 பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மூவ் வந்து இருக்கலாம். ஸோ ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றதுனால டெஃபினட்டாக கண்டிப்பாக வால்டைல் இருக்கும். பட் சென்செக்ஸில் அந்தளவு இல்லை. ஸோ அதுக்கேற்ற ஒரு மூவ் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸ்கியூ வந்து சென்செக்ஸில் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தாங்க தெரியுது. ஸோ அதனால் கிளியராக பார்க்கும்போது மார்க்கெட் கீழே போகும்போது ஃபியர் அதிகமாகுது. பட் மார்க்கெட் மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 600-700 பாயிண்ட் நவுந்தா கூட பெரிய அளவு ஐவியில் சேஞ்சஸ் இல்லை. அப்போ ஒரு வேளை மார்க்கெட்டை மேலே போகும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்களா அப்படின்றது கண்டிப்பாக வந்து நியூஸ் தான் சொல்லும், குளோபல் மார்க்கெட் தான் சொல்லும். பட் பொசிஷன் க்ரியேட் பண்ணது எல்லாமே இன்னும் கீழே போச்சு அப்படின்னா புட் செல்லர்ஸ் வந்து பயப்படுவாங்க. ஸோ ஸ்கியூ வந்து பயப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை மார்க்கெட் உடையும் போது அந்த சைட் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகலாம். அது வரைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேஷனில் ஒரு ரேஞ்சுக்குள்ளே பவுண்டில் ட்ரெண்ட் ஆக தான் வாய்ப்பு. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது அந்தளவு மார்க்கெட் வந்து இறங்கும்போது விஷயம் இல்லை. ஓகேங்களா? ஸோ எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டி அது வேறு கணக்கு. ஸோ நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 0.27% இறங்கியிருக்கு. கான்ட்ராக்டில் ஒரு 73,000 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்லேயுமே நல்ல ஒரு ஷேட் இருக்குது. அண்ட் பிசிஆர்லேயுமே இறங்கியிருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால எண்ட் ஆஃப் இஓடியில் ஒரு 2 மணிக்கு 1:30 மணிக்கு மேலேயே நிறைய கால் வந்து ஹெவியாக செல் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ அதோட விளைவான்னு தெரியல. ஸோ பிசிஆரில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. பட் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவு விஷயங்கள் தெரியலங்க. மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இது ஆப்வியஸாக ஷார்ட்னு சொல்லலாம். பட் எந்த அளவு எந்த ஒரு எஃபெக்டிவாக வந்து ஷார்ட் இருக்கும் அப்படின்றது தெரியல. பிகாஸ் வந்து இது வந்து ஃப்ளாட்டாக தான் எடுத்துக்கணும் இந்த பாயிண்ட்டை. பேங்க் நிஃப்டி ஒரு 0.5% இறங்கியிருக்கு, கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. கண்டிப்பாக ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட் ஒரு 370 இருக்குது. அண்ட் பிசிஆருமே இறங்கியிருக்கு. ஸோ ஷார்ட் இருக்க கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் வாய்ப்பு. மிட் கேப் நிஃப்டி ஒரு மாதிரி ஃப்ளாட்டான ஒரு க்ளோசிங் தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,000 கான்ட்ராக்ட் தான் வந்து ஏறி இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட 40 அப்படின்ற ஒரு பாதி கணக்கு மேலே காலி ஆகிடுச்சு. பிசிஆரில் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் இருக்குது. இதுவும் ஆப்வியஸாக ஓடிஎம்மில் கொஞ்சம் புட்டு செல்லிங் வந்து இருக்கலாம். ரொம்ப அளவு பெருசாக இல்லை. பட் சின்ஸ் நேற்று இருந்ததை விட சின்னதாக ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குது. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டவுனில் இருக்குது. அண்ட் யூரோப் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. நியராக 1% அளவு டவுலாம் டேக்ஸ்லாம் வந்து இறங்கியிருக்கு. அண்ட் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக ட்ரம்ப்போட ஸ்பீச் பார்க்கப்படுதுங்க. நம்ம டைம் ஒரு 11:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். நிறைய விஷயம் கண்டிப்பாக வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் லைக் சைனா இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரஷ்யாவுக்கு ஆப்போசிட்டாக பேச வாய்ப்பு இருக்குது. பிரிக்ஸுக்கு ஆப்போசிட்டாக பேச வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த அப்டேட்ஸ் தான் நாளைக்கு மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த சைட் மார்க்கெட் போகும் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டே டியூன்டாக இருந்த அந்த நியூஸ்லாம் பாருங்கள். ஸோ நாளைக்கும் வால்டிலிட்டி இருக்குங்க. கண்டிப்பாக ப்ரீமியம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நிஃப்டிக்கும் வந்து என்எஃபாக இருக்குது. அண்ட் சென்செக்ஸ் ஓகே. பட் வந்து சென்செக்ஸில் வால்யூம் அதிகமாக இருக்காது, குவான்டிட்டி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காது. அப்படின்றதுனால பெருசாக அதுக்கு விஷயம் வேண்டாம். பட் சின்ஸ் வந்து மார்க்கெட்டில் வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. டோட்டல் சம்மரியாக பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் பார்க்கும்போது பெருசாக எந்த க்ளூவும் இல்லைங்க. ஸோ ப்ரீமியம் பார்க்கும்போது சென்செக்ஸில் எஸ்பெஷலி ப்ரீமியம் பெருசாக இல்லை. பட் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லைக் இன்றைக்கி சொன்ன மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி 27,700 உடையும் போது ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் 50 ரூபாக்குள்ளே தான் இருந்தது. 45-48 என்னமோ இருந்தது. பட் அது உடஞ்சி பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்துக்குங்க, நீங்கள் அங்கே என்ன பொசிஷன் நீங்கள் அயன்ஃப்ளை எடுத்திருந்தாலும், நீங்கள் என்ன பொசிஷன் எடுத்திருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பையிங்கும் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் அங்கேயே நின்று இருந்தாலும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த ப்ரீமியம் வந்து செட் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் போகிற மாதிரி சென்செக்ஸில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஓகே நார்மல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. சேம் பிசிஆரும் அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க விஷயம் தான். நியூஸ் தான் மெயினான விஷயம். ஸோ நியூஸை கவனிங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸை பற்றி நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ செக் பண்ணுங்கள். இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.